வாங்க அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். உயரம் எடுத்துக்கோங்க. உயரம் இவங்களுக்கு 14 இன்ச்சு இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு சுற்றளவு பார்ப்போம். சுற்றளவு 21.5 இருக்குது. அப்போனா 22.5. அக்குள் அளவு மெயினாக சட்டைக்கு ப்ளவுஸுக்கு அளவு இந்த 4 அளவு மெயின் முக்கியமான அளவு. அக்குள் இவங்களுக்கு பெரிய சைஸு 45 இன்ச்சு அளவு வருது. 7.5 வருது. ஒன்றை சேர்த்தா 8 வந்துடும். அப்புறம் முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சு. ஆறு இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 6 இன்ச்சு கரெக்டாக எடுக்க பார்த்துக்கோங்க. 6 இன்ச்சு. இப்போ பேக் சைடுக்கு நம்ம வரைவோம். 22.5 பாதி 11.25. அதை 11.25 போடுங்க சுற்றளவுக்கு. உயரம் 14 + 2 16 போடுங்க. இதில் நம்ம முன்கழுத்து உயரம் எடுக்க போகிறோம். பேக் சைடு. அப்புறம் நம்ம பேக் சைடு ஜாயின் பண்ணும்போது இவங்களுக்கு 9.5 பின்கழுத்து உயரம் வருது. அதை நம்ம அப்படியே அளந்து வெட்டிக்கிடுவோம். கழுத்து சுற்றளவு 2.5, தோள்பட்டை 3 இன்ச்சு போட்டுக்கோங்க. இப்போ முன்கழுத்துக்கு வரைஞ்சிருவோம். முன்கழுத்தையும் அக்குளையும் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண துணி எடுத்து அப்படியே நம்ம முன்பாகத்துக்கு வரைஞ்சி கிராஸ் போட்டுற வேண்டியதான். இவங்க கிராஸ் கட்டிங் தான் இந்த அளவு. பட்டிக்கு இவங்களுக்கு 3.5 இன்ச்சு இருக்குது. அந்த பட்டியை நீங்கள் அளவு பட்டி அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு அளவு துணியில் எவ்வளோ இருக்குன்னு பட்டியை கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக குடஞ்ச விட்டு வெட்டிக்கோங்க. இன்ச்சு அளவு குடஞ்ச விட்டு வெட்டி அப்படியே இப்போ முன்பாகத்தையும் கட் பண்ணிட வேண்டியதான். மறந்துடாமல் தைக்கும்போது பின்பக்க கழுத்து உயரம் எவ்வளவுன்னு பார்த்து கட் பண்ணி தான் தைக்கணும். நம்ம முன்பக்க அளவு தான் இதில் எடுத்துருக்கோம். இப்போ கை இவங்களுக்கு 7.5னா 8 இன்ச்சு கணக்கு எடுத்துக்கோங்க. சுற்றளவு மொத்த சுற்றளவு கைக்கு கீழ் சுற்றளவு எடுத்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். கண்ணு மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா சரியா போகும். கை அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னா சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் கை எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக வரைஞ்சி காமிக்கேன். இப்போ அந்த துணியை விரித்து போட்டு அந்த குடஞ்ச விட்டு வெட்டிக்கோங்க. கையில் உள்ள குடஞ்ச விட்டு 2 பாகமாக பிரித்து போடணும். 4ஆக பிரித்து போட்டு வெட்டிடக்கூடாது, வேஸ்ட் ஆயிரும். 2ஆக பிரித்து போட்டு அப்படியே